இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு கூட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். கத்திரிக்காய் புளிக்காய். இதை வந்து நல்லா இப்போ வந்து சீசன் தோட்டத்தில் விளையிற காய் கத்திரிக்காய். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பெருசாக தான் இருக்கும், ஆனால் பிஞ்சு காய். இதை நறுக்கி புளிக்காய் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்: தக்காளி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், மல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு சொலை வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள். இந்த கத்திரிக்காய் இப்போ நறுக்கி லைட்டாக வேக வைக்கணும். கத்திரிக்காயை வந்து நறுக்கி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருவோம். காய் வேகிறது கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு. கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வேக வச்சு வச்சுக்கணும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த பக்கம் தாளித்து விட்டுறலாம். இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிற தேவையான அளவு 2 காஞ்ச மிளகா, வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் போடுறேன், வெங்காயம், பச்சை மிளகா 2 போட்டிருக்கிறேன், ஒரு தக்காளி இதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் இதையும் போட்டுடலாம். போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம். காய்ச்சி வச்சுருக்கிற புளி ஊற்றிடலாம். ரொம்ப புளி ஊற்றக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்காது. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, பழைய சோறுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அடிக்கடி கத்திரிக்காய் சாப்பிடுவோம். புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கத்திரிக்காயை வந்து இதில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு தான் கத்திரிக்காய் வேகணும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தான், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்ல. நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்குறோம். இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு. ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா கொதிச்சிடுச்சு. லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு பத்தலை. மல்லியை கட்டி கத்திரிக்காய் புளிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் புளிக்காய் ரெடி ஆயிடுச்சு. சேவ் பண்ணி காமிக்கிறேன். கத்திரிக்காய் புளிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். ரொம்ப தேங்க்யூ.